உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா, உங்களை தான். சொல்லுங்க ஐயா. நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போகும்போது அவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம். குடும்ப பிரச்சனையில மருமகனை காப்பாத்தா இப்படி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஜாமீன் வாங்கிடலாம். இல்லங்க ஐயா, எனக்கு ஜாமீன் வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? என்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். புரியலம்மா. நாளைக்கு ஜட்ஜி கிட்ட நான் தான் அந்த கொலையை பண்ணனு ஒத்துக்க போறேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்படின்னா கொலை பண்ணனு வாக்குமூலம் கொடுக்க போறீங்களா? ஆமாங்க ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வைக்க இதுதான் ஒரே ஒரு வழி. கதிரோட என் தானா சந்தோஷமா வாழணும். அதுவும் இல்லாம இந்த கொலையை பண்ணது நான் தான். அதுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். இத பாருங்கம்மா, நீங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துட்டா அப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கு என்ன பத்தி கவலை இல்லைங்க ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தாலே போதும். நான் உண்மையை சொல்லதான் போறேன். நீங்க ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ண வேண்டாம். நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கீங்களா? நீங்க வாக்குமூலம் கொடுத்தா குறைஞ்சது 8 வருஷத்துக்கு மேலேயாவது சிறை தண்டனை கிடைக்கும். என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்க போறேன். சரிம்மா, நான் வரேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, ஜானகியம்மாவே நாளைக்கு ஜட்ஜிக்கு முன்னாடி குத்தத்தை ஒத்துக்க போறேன்னு சொல்றாங்க. நல்லதுதான். சரி, அங்க என்ன நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் வச்சிடுறேன். ஜானகி, உன் பொண்ணை காப்பாத்த நீயே ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ற? நல்லதுதான். நீ நிரந்தரமா ஜெயிலே இருக்கணும். ரகுராம் கூட நீ சேரவே கூடாது. ஹலோ, சொல்லுங்க சார். மாயா, உங்க பெரியம்மா நாளைக்கு ஜட்ஜி கிட்ட நான் தான் கார்த்தியை கொலை பண்ணேன்னு ஒத்துக்க போறதா சொல்றாங்கம்மா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மாயா, நாளைக்கு அவங்க மட்டும் அப்படி சொல்லிட்டா ஜாமீன் எடுக்கவே முடியாதுமா. அது மட்டும் இல்லம்மா, ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ண வேண்டாம்னு வேற சொல்றாங்கம்மா. இல்ல சார், நீங்க ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ண வேண்டாம். பெரியம்மா வந்து கதிர்க்காக தான் அப்படி சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீங்க ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்க. சரிம்மா. கார்த்திக், நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம். நீ உடனே கிளம்பி கேரளாக்கு போயிடு. அத எதுக்கு? அந்த ஜானகி குற்றத்தை ஒத்துக்க போறா. அவளுக்கு தண்டனை முடிவாகி அவ ஜெயிலுக்கு போற வரைக்கும் நீ இங்க இருக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, அந்த மாயா ஜானகியை காப்பாத்துறதுக்கு போலீஸ் வேலையெல்லாம் அவ பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு மட்டும் நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிச்சு, அவ சும்மாவே இருக்க மாட்டான். அதுவும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் குரு வேற அந்த குடும்பத்தோட விசுவாசி. அவனுக்கு சந்தேகம் வந்தாலும் பிரச்சனை தான். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் லீக் ஆனாலும் அவ்வளவுதான். என் ஆசையில மண்ணு விழுந்துரும். அதான் சொல்றேன், நீ இங்க இருக்க வேண்டாம். உடனே கேரளாக்கு கிளம்பு. அங்க நான் சொன்ன ஆளை போய் பாரு. உனக்கு தேவையானதெல்லாம் அவங்க செஞ்சு தருவாங்க. சரிங்க அத்தா. இந்தா, இது உன்னுடைய புது நம்பர். நீ கேரளா போய் இறங்கிட்டு எனக்கு சொல்லு. என் ஃப்ரெண்டோட அட்ரஸும் லொகேஷனும் உனக்கு நான் ஷேர் பண்றேன். நீ அங்க போய் ஒரு 3 மாசம் தங்கியிரு. நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ இங்க வரணும். என்ன யோசிக்கிற? இல்ல அத்த, அது வந்து தானா. அவளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு டைம் வேணும். இப்ப நீ கிளம்பி போ. அதான் உனக்கு ஒரே வழி.
சரி அத்தா, நான் கிளம்புறேன். ம் போகும்போது பத்திரமா போ. முகத்தை நல்லா மூடிக்கோ. யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கோ. ம் சரிங்க அத்தா. கிளம்ப. ம். ஜாக்கிரதையா போ. ம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க அத்தா. ம் வரேன் அத்தா. வரேன். இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கார்த்திக் தம்பி உயிரோடு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரிய போறதில்ல. அந்த ஜானகி மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் அந்த ரகுராம் நிர்கதியா நிப்பான். அந்த குடும்பமும் உடைஞ்சு போயிடும். உன்னை ஏமாத்தின அந்த குடும்பமும் இல்லாம போயிடுமா? இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. நம்ம ஊர்ல இப்படி 2 அழகான பொண்ணுங்களா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ம். ம். ஒர்க் அவுட் ஆகுது. திரும்ப நம்ம ஊருக்கு வந்தா யூஸ் ஆகும். எப்படியாவது பேசி நம்பரை வாங்கிடணும். என்னாச்சுன்னா? ஆமா, என்னன்னு தெரியலம்மா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, என்னன்னு போய் பாக்குறேன். இருங்கம்மா, பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணா ஆ? என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா. ஒரு 5 நிமிஷம் ஆகுமா. ஒன்னும் அவசரம் இல்லையே. சரிண்ணா, அப்ப நான் கோவிலுக்கு போயிட்டு சரிங்கம்மா, சாமி நீங்க கும்பிட்டு போயிட்டு வாங்க, வரேன். நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ம் சரி. ஆ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.